அந்த வாலச்சேன சிடிபி டிப்போக்கு மேற்கொண்ட விஜயத்தினூடாக அவைத்தலைவர் பிமல் ரட்நாயக் அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகள், அதே போல் அவருடைய அமைச்சின் கீழ் நடக்கிற விடயங்களை பற்றி அவருக்கு போதிய விளக்கம் இல்லாததென்றதை அறியக்கூடியதாக இருந்தது. மாவட்ட மட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி பொய்களை கூறி செல்வதை விட அவர்கள் சொல்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். என்னென்றால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். குறிப்பாக கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வு நடந்த பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மன்னிக்கவனும் கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே போக்குவரத்து வீதி அபிவிருத்தி அமைச்சனுடைய வாய்மூல கேள்வி ஒன்று எனக்கு இருந்தது. அந்த வாய்மூல கேள்வியானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் வீதி அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு கேள்வியாகவே இருந்தது. அந்த வகையிலே அதிலே அமைச்சர் அவர்கள் தந்த பதிலுக்கு, என்னுடைய முதலாவது வாய்மூல கேள்விக்கு அமைச்சர் அவர்கள் தந்த பதில், அந்த வகையிலே ஆர்டிடிக்கு அதிகமான வீதிகள் இருக்கின்றது, ஆனால் மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது மாகாண சபைக்கு போதிய அளவு நிதி ஒதுக்காவிட்டால் இந்த ஆர்டிடிக்கு சொந்தமான வீதிகளும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளும் அபிவிருத்தி செய்வதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது. மாகாண சபை இயங்காத நிலையிலே, தேர்தல் இல்லாத ஒரு நிலையிலே, முடக்கியிருக்கும் காலப்பகுதியிலே இந்த வீதி அபிவிருத்திகள் செய்ய முடியாது. அந்த காரணத்தினால ஆர்டிஏ கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக இந்த நாங்கள் குறிப்பிட்ட தேவைகள், இப்போ குறிப்பாக அதிலே நான் முன்வைத்த ஒரு வீதி தான் எங்களுடைய பட்டிப்பள பிரதேச செயலத்துக்கு படுத்தப்பட்ட வில்லுக்குளம் மணல்பட்டி, அந்த வில்லுக்குளத்தோட போகிற அந்த ரோட் மணல்பட்டி சந்தியும் தாமரப்பூ சந்தியும் இணைக்கிற பாதை. அடுத்தது வீதி வந்து என்னென்னு சொன்னால் எங்களுடைய வெள்ளாவளி பக்கியல்ல இணைக்கிற அந்த பாதை. அந்த பாதையிலே கடந்த வாரம் ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக இல்லாத அளவில் இருக்கின்றது. ஆனால் ஆர்டிடிக்கு அதை புனரமைப்பு செய்கிறதுக்கான நிதி இல்லை. அந்த வீதி ஆர்டிடிக்கு சொந்தமானது. அப்போ இந்த பிரதானமான வீதிகளையாவது ஆர்டிஏ நேரடியாக இந்த வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கு ஆர்டிடிக்கு நிதி ஒதுக்கலாம் தானே என்ற கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் பிரதி அமைச்சர் அவர்களுக்கு போதிய அளவு இந்த அதிகார பகிர்வை பற்றி, எப்படி இந்த நாட்டிலே அதிகாரம் இல்லாட்டி அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கு, அதிகாரங்கள் எப்படி பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி போதிய விளக்கம் இல்லை போல தெரிஞ்சது. என்னென்றால் அமைச்சர் சொன்னார் ஆர்டிடிக்கு அதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லாத காரணம், தொழில்நுட்ப ரீதியான அந்த வேலையை செய்வதற்கு தொழில்நுட்பம் ரீதியான அறிவு போதாத காரணத்தினால தாங்கள் ஆர்டிஏக்குள்ளே அந்த வீதிகளை எடுத்து அபிவிருத்தி செய்ய போவதாக சொல்லியிருந்தார். நீங்கள் ஆர்டிஏக்கு இந்த ரோடு எடுக்கிறதினூடாக மாகாண சபை முறைமையை நீங்கள் பலவீனமாக்குற செயல்பாடாகவே இதை நாங்கள் பார்க்கலாம் தானே என்று நான் கேட்க வந்த கேள்விக்கு உடனடியாக கேபினட் அமைச்சர்களும் இருந்து சாணக்கியன் இனவாதம் பேசுகின்றார், சாணக்கியன் இந்த விடயத்தை இனவாதமாக மாற்றுவளிக்கின்றார், சாணக்கியன் தலைப்பு செய்தியாக வர வேண்டுமென்றதுக்காக இனவாதமான கருத்தை சொல்கிறார் என்று ஒரு அபாண்டமான ஒரு பொய்யொன்றை சொல்லியிருந்தார். அவருடைய அமைச்சர் பிரதி அமைச்சர் சொன்ன விடைக்குத்தான் நான் என்னுடைய இரண்டாவது கேள்வியை கேட்டிருந்தேன். இதை நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு விடயமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சபாநாயகர் அவர்கள் ஒரு நடுநிலைமையான ஒரு சபாநாயகராக இயங்கவில்லை. அவைத்தலைவர் பிமல் ரட்நாயக் ஒரு கேபினட் அமைச்சர் என்ற வகையிலே வாய்மூல கேள்விக்கு பதில் அளிக்கிறதிலே அவர் அளிக்கிற பதிலே அபாண்டமான பொய்களை எங்களை சொல்லி எங்களுடைய பேருக்கு, அதாவது சமூகத்திலே தென் மாகாணத்திலே இருக்க தென்னிலங்கையில் இருக்கிற மக்கள் எங்களை இனவாதிகளாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுவதை சபாநாயகரும் நடுநிலையாக இருந்து தடுக்கிறதுக்கு தவறுகின்றார். சபாநாயகர் அவர்கள் விரும்பிய அளவு பேச சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச வந்தால் இனவாதமாக பேசப்படாது. அது